மயூரியும் ஸ்வேதாவும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நேராக வெண்ணிலா வீட்டுக்கு போகிறாங்க. வெண்ணிலா இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வெண்ணிலா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட் நைட் நடந்துடுச்சு கண்மணிக்கு அன்புக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ஒரு பூச்சியால் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பூச்சி பயங்கரமாக வந்து அன்பு பொழுந்துட்டுருக்காரு அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. பூச்சி அப்படின்னோடனே இந்த பூச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கருப்பம்பூச்சியை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வெண்ணிலா செமையாக டென்ஷனாக கருப்பம்பூச்சி போட்டு பயங்கரமாக எல்லா பொருளையும் போட்டு தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. அந்த பொருள் எல்லாமே ஸ்வேதா மேலே மயூரி மேலே படுது. ஏய் வெண்ணிலா என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எங்கள் மேலே படுது பாரு அப்படின்னோடனே என்னால் தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, நீங்களாம் எதுக்கு தான் இருக்கீங்களோ அங்கே தெரியல, இந்த மாதிரி நடந்திருக்கு, நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க 2 பேரும் ஒரே பெட்ரூமில் இருக்காங்க, அதுக்காக தினமும் போய் அவங்க பெட்ரூமை எட்டியை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. நீங்கள் எட்டி பார்த்துருக்கணும். என்ன என்ன வெண்ணிலா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, வேறு என்ன பேசுறது, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து நியாயமாக இருக்கா, நீங்களாம் எதுக்கு தாங்க இருக்கீங்கன்னு எனக்கே ஒன்றும் பிள்ளைங்க பாரு வெண்ணிலா, நாங்கள் என்ன பண்ண முடியும், புருஷன் பொண்டாட்டினா அதெல்லாம் நடக்க தான் செய்யும், கரெக்ட் இவ்வளோ நாள் நடக்காது, இப்போ எப்படி நடந்தது, அதான் சொல்கிறேன் பூச்சியால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட பேசாதீங்க, எல்லாருமே நான் செம்ம கோவத்திருக்கேன், சே இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இவ இப்படி நடந்துக்கிறா, இப்போ என்னடி பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போகலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே வெளில செம்ம அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அன்பு கண்மணி ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காங்க. அன்பு வேலைக்கு போகாமல் கண்மணியை வந்து பார்த்துட்ருக்காரு. நீ கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்ருக்காரு. உடனே கண்மணி ரொமான்டிக்காக அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னப்பா இங்கே இருக்க போறியா நான் அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கண்மணி வந்து ஓடியே போயிடுறாங்க. அடுத்து இவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட் நைட் நடந்துச்சு, நல்லபடி வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்டு வந்து சீக்கிரமாக பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓடி சிரிக்கிறாங்க. ஒன்றுன்னா டசன் கணக்கில் பெற்று கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அன்பு அவ்வளோ ஸ்பீடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க தம்பி வந்து கிண்டல் அடிக்கிறாரு. உடனே வந்து என்ன என்ன அன்பு ஓகே தானே, பின்ன வேறு என்ன வேலை அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாங்க கண்மணி. இதெல்லாம் பார்த்துருக்க ஸ்வேதாவுக்கும் மயூரிக்கும் வயிறாக ஏறுது, தாங்கிக்கவே முடியல, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்மணி அவங்க அம்மா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து வெளியே இருக்காங்க. இதை வந்து அன்பு பார்த்துட்டாரு, பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அன்பு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணிலா தானே, அந்த வெண்ணிலா சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பார். வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாரு. இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுக்காக நீங்கள் ரோட்லேயே தங்க முடியுமா, நீங்கள் வாங்க போகலாம், எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி கூட்டின்னு வராரு. எங்கே இவங்களை பார்த்துட்டு பாட்டி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காக இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் மாமியாரை கூட்டின்னு வர வேண்டியது என்னோட கடமை, அதுக்காக அவங்கள நான் விட முடியாது, எனக்கு அம்மா மாதிரி அவங்க அப்படின்னு சொல்லணும்னா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. அப்போ கூட என்கிட்ட கேட்காம எப்படி நீ பண்ணுவேன், என் மாமியாரை நான் கூட்டிகிட்டு வருவேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவங்க பிரச்சனை தீர வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்கிறாரு. அதனால் பாட்டி என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க அம்மா கண்மணி பார்த்து அழகிறாங்க. இந்த மாதிரிலாம் அந்த வெளியில் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அந்த வெள்ளாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னோடனே அன்பும் கண்மணி வெள்ளாவை தேடி போகிறாங்க. இங்கே வெள்ளாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையை செய்வேன், உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஓ அப்படி தான் பண்ணுவியா, இங்கே பார் நீ நினச்சது எதுவுமே நடக்காது, சீக்கிரமாகவே அவங்களுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட்ஸை வாங்கி கொடுத்துருவேன், அது மட்டும் கிடையாது அவங்க எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க, இதுக்கப்புறமாவும் தேவையில்லாமல் கண்மணி குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றார் அன்பு. அதையும் பார்த்துக்கலாம் அன்பு அப்படின்றாங்க. அதை கேட்டு கண்மணி திருந்தவே மாட்டியாடி அப்படின்றாங்க. இப்போ திருந்ததுக்கு என்ன இருக்குது, இங்கே பார் இந்த விஷயத்தெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் நீ தான் பண்ணுன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்றாங்க. இங்கே பார் நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம், சீக்கிரமாகவே குழந்தை குட்டிங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக நாங்கள் வாழ தான் போகிறோம், அதை நீ பார்த்து வயிறேறி தான் போகிற, உன் வாழ்க்கையை இதுக்கப்புறம் இப்படியே இல்லாமல் அடுத்தவங்களை பார்த்து வயிறு எறியாமல் ஒழுங்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவனை இப்படி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு